இப்போ நம்ம பார்க்குறது 10th இங்கிலீஷில் நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ இதுக்கு பப்ளிக்கில் நமக்கு 5 மார்க்ஸ். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் நோட்டீஸ் ரைட்டிங்க்கு. பாருங்கள், யூ ஆர் பிரியா, ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரைக்குடி. ஸோ காரைக்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரியான்ற பொண்ணு ஒரு பீப்புள் லீடராக இருக்காப்புல, மாணவர் தலைவராக இருக்கிறாப்புல. ஸோ யுவர் ஹெட்மாஸ்டர் ஹேஸ் ரெக்வஸ்டட் யூ டு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் யர் ட்ரிப் டு ஊட்டி. ஊட்டிக்கான சுற்றுலா பயணத்தை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிவிக்குமாறு ஹெட்மாஸ்டர் சொல்கிறார். Prepare a notice giving the details such as date of journey, mode of transportations, amount, dress code, etc. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எழுதி ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நோட்டீஸ் ரைட்டிங்கான கொஷின்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நோட்டீஸ்னால் என்னது? அறிவிப்பு. அடுத்து எந்த இடத்துல இந்த நோட்டீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த பிளேஸ், அதாவது எந்த ஸ்கூலில் இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணது எந்த ஸ்கூலில், ஸோ அந்த ஆரம்பம் இடம், ஸோ அந்த ஆரிஜின் பிளேஸ், ஸோ அதை இங்கே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு இது எதுக்காக, என்ன காரணத்துக்காக இந்த நோட்டீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரிப் டு ஊட்டி, ஊட்டிக்கான பயணத்தை பற்றி தான் இந்த நோட்டீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதாவது ரீசன், என்ன ரீசனுக்காக இந்த நோட்டீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத இந்த பார்ட்டில் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டீஸு, அதுக்கடுத்து எந்த இடம், அதுக்கடுத்து என்ன ரீசன், எந்த ரீசனுக்காக இந்த நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத இந்த 3 பார்ட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் எந்த டேட்டில் நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் இந்த டேட்டில் எழுதிக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1st January 2025 நான் அந்த நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் என்னென்னா பாடி ஆஃப் த நோட்டீஸ். ஸோ அந்த நோட்டீஸில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம், ஹெட்மாஸ்டர் இந்த டூருக்கானது, இந்த ட்ரிப்புக்கான என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஹேஸ் அரேஞ்ச்டு எ ட்ரிப் டு ஊட்டி பை பஸ் ஃபார் 2 days. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஹெட்மாஸ்டர் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஊட்டிக்கு பை பஸ்ஸில் 2 நாள், ஃப்ரம் 12th January 12 ஜனவரிலேருந்து 14th January வரை ஒரு 2 நாள் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. யார்? ஹெட்மாஸ்டர். ஸோ இது மெயின் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ரீசன் என்னது, ட்ரிப் டு ஊட்டின்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பே ரஸ் 1500 ஃபார் பஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன்ஸ். ஸோ இதுக்கு யார் வில்லிங்காக இருக்காங்களோ, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க 1500 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க, தங்குமிடம், பஸ்ஸுக்கு ப்ளஸ் உணவுகளுக்கு. ஸோ ஃபர்தர் மேலே என்ன அப்படின்னா, ப்ளீஸ் பிரிங் யூனிஃபார்ம் அண்ட் அதர் நீடட் திங்ஸ். மற்றும் மேலே என்னென்ன திங்ஸ் நம்ம கொண்டுட்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக் திங்ஸ். ஸோ இந்த திங்ஸ் ஹெட்மாஸ்டர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நம்ம இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா இந்த பிரியான்றவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி, இது யாராவது XXX அவ்வளோதான்.